வணக்கம். நீங்க எப்பதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு வானவில்லோட வளைவ எப்படி அளக்கிறது? இல்லனா ஒரு பாட்டோட வேகத்த எப்படி கணக்கிடுறதுன்னு? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பிசிக்ஸோட ஒரு முக்கியமான அடித்தளம். அளவீடுகளோட அறிவியல். இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்மள சுத்தி இருக்கிற அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியை கேட்கணும். இயற்கையில விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? ஒரு ஆப்பிள் ஏன் மரத்திலிருந்து கீழே விழுது? நட்சத்திரங்கள்லாம் ஏன் ராத்திரில மின்னுது? இந்த கேள்விகள் தான் இயற்பியலோட இதயமே. இயற்பியல்னா வெறும் ஃபார்முலா மட்டும் இல்ல. சொல்லப்போனா அது இயற்கையோட மொழிய புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி. அந்த மொழியோட முதல் எழுத்து அதுதான் அளவீடு. ஏன்னா எதையாவது நம்பால அளக்க முடியலன்னா அதை நாம புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு நாம இயற்பியலோட இந்த அடித்தளத்தை ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். முதல்ல இயற்பியல்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அளவீடுகளோட மொழி, அதோட அடிப்படை அலகுகள், துல்லியம், கடைசியா விஞ்ஞானிகள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி இயற்பியல்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஏன் கேக்குறத விட எப்படிங்கிற கேள்விய பத்தினது. பொருட்கள்லாம் எப்படி நகருது? ஆற்றல் எப்படி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொன்னுக்கு மாறுது? அந்த எப்படிய புரிஞ்சிக்கிறது தான் இயற்பியலோட நோக்கமே. ரெண்டாவது பகுதி அளவீடுகளோட மொழி. இந்த உலகத்தை நாம துல்லியமா விவரிக்கணும்னா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மொழி வேணும். சும்மா ஒரு கார் வேகமா போகுதுன்னு சொன்னா பத்தாது. அது எந்த திசையில போகுதுங்கிறது கூட முக்கியம் இல்லையா? இங்க தான் ஸ்கேலார், வெக்டார் அப்படிங்கிற 2 விஷயங்கள் உள்ள வருது. இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த ரூமோட வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றது ஒரு ஸ்கேலார் அளவு. ஏன்னா அதுக்கு திசை கிடையாது. ஆனா நீங்க உங்க வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் இன்டு வடக்கு திசையில நடந்து போனா அது ஒரு வெக்டார் அளவு. இங்க தூரத்தோட சேர்த்து திசையும் இருக்கு. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். மூணாவது பகுதி அடிப்படை அலகுகள். தமிழ் மொழிக்கு ஆ ஆன்னு எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி இயற்பியலுக்கும் ஒரு அரிச்சுவடி இருக்கு. நாம பண்ற அளவீடுகளை உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற அந்த அடிப்படை அலகுகளை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். உலகத்துல இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் ஒரே மாதிரி பேசிக்கணும்ல, அதுக்காக ஒரு பொதுவான அளவீட்டு முறையை உருவாக்குனாங்க. அதுதான் SI அலகுகள், அதாவது சர்வதேச அலகுகளின் அமைப்பு. இதனால இந்தியால 1 கிலோகிராம் எவ்வளோ இருக்கோ அதேதான் அமெரிக்காவிலயும் இருக்கும். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயற்பியல்ல நம்ம பயன்படுத்துற எல்லா அளவுகளையும் இந்த 7 அடிப்படை அலகுகளை வச்சே உருவாக்கிட முடியும். நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், நேரம் வினாடி. இதெல்லாம் தான் இயற்பியலோட அஸ்திவாரக் கற்கள் மாதிரி. அந்த அடிப்படை அலகுகளை எழுத்துக்கள்னு வச்சுக்கிட்டா இப்ப நாம அதை வச்சு புது வார்த்தைகளை உருவாக்கலாம். இந்த வார்த்தைகள் தான் பெறப்பட்ட அலகுகள். உதாரணத்துக்கு வேகம், அதாவது ஸ்பீடை எப்படி விவரிக்கிறது? ஸ்பீடுனா என்ன? எவ்ளோ தூரத்தை எவ்ளோ நேரத்துல போறோம் அதுதானே. அதனால தூரத்துக்கான அடிப்படை அலகான மீட்டர், நேரத்துக்கான வினாடி, இது ரெண்டையும் சேர்த்து மீட்டர் பர் வினாடி அப்படின்னு ஒரு புது அலக உருவாக்குறோம். பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான சிஸ்டம் இது. நாலாவது பகுதி துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை. மெஷர் பண்றது ஒரு விஷயம்னா அந்த மெஷர்மெண்ட் எவ்ளோ கரெக்ட்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்த ஸ்டெப். ஒரு அளவீடு சரியானதுன்னு சொல்றதுல 2 விஷயம் இருக்கு. அது உண்மையான மதிப்புக்கு எவ்ளோ பக்கத்துல இருக்கு, அப்புறம் அது எவ்ளோ சீரா இருக்குங்கிறது. இந்த ஆர்ச்சரி டார்கெட்ட பாருங்களேன். துல்லியம்ங்கிறது இலக்கோட மையத்தை கரெக்டா அடிக்கிறது. ஆனா நம்பகத்தன்மைங்கிறது நீங்க மையத்தை அடிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்க அடிக்கிற எல்லா அம்புகளும் ஒன்னோட ஒன்னு ஒட்டி ஒரே இடத்துல குவியலா விழுகிறது. ஒரு நல்ல விஞ்ஞானிக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நிச்சயமா எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் 100% கரெக்டா இருக்காது. சில சமயம் நம்ம கருவியே சரியா இல்லாததால தப்பு நடக்கலாம், இல்லனா நம்மால கணிக்க முடியாத சின்ன சின்ன மாற்றங்கள்னாலையும் தப்பு வரலாம். இந்த மாதிரி தவறுகளை புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல அளவீட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஐந்தாவது பகுதி அளவீட்டுக் கருவிகள். இந்த மாதிரி தவறுகளை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் துல்லியமான அளவீடுகள் எடுக்கிறதுக்காக சயின்டிஸ்ட்ஸ் அவங்களோட டூல் கிட்ல சில ஸ்பெஷல் கருவிகளை வச்சிருக்காங்க. அதுல சிலதப்ப பார்க்கலாம். சாதாரண ஸ்கேலால் அளக்க முடியாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கிட்ட ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. ஒரு பைப்போட உள் விட்டத்தை அளக்க வெர்னியர் கேலிப்பர் உதவும். ஒரு பேப்பரோட தடிமனை அளக்க மைக்ரோமீட்டர் உதவும். நேரத்தை அளக்க நமக்கு தெரியும், கடிகாரம் இருக்கு. ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட வேலையை ரொம்ப துல்லியமா செய்யறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. சரி, ஒரு மெஷர்மெண்ட்டை நாம எழுதும்போது அது எவ்ளோ துல்லியமானதுன்னு மத்தங்களுக்கு எப்படி சொல்றது?
அதுக்காக தான் நாம முக்கிய எண்ணுருக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துறோம். சிம்பிளா சொன்னா, ஒரு எண்ணுல எந்தெந்த இலக்கங்கள் அர்த்தம் உள்ளவை, அதாவது நம்ம அளவீட்டோட நம்பகத்தன்மையை காட்டுதுன்னு சொல்ற ஒரு முறை தான் இது. அப்போ இன்னைக்கு நாம ஒரு முழு பயணத்தையே முடிச்சிட்டோம். இந்த உலகம் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு சிம்பிளான கேள்வியில ஆரம்பிச்சு அதுக்கு பதில் கண்டுபிடிக்க தேவையான மொழி, விதிகள், கருவிகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அளவீடுங்கிறது தான் இயற்பியலோட உண்மையான அஸ்திவாரம். சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அளவீடுங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அது இந்த உலகத்தையே பாக்குறதுக்கான ஒரு புது ஜன்னல். இப்போ உங்க கையிலயும் இந்த பவர்ஃபுல்லான கருவிகள் இருக்கு. நீங்க எதை அளந்து பார்க்க போறீங்க? எந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க போறீங்க?